சப்பாத்தி போட போகிறாங்க. சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்க நல்லா இப்படி கழுவிட்டு இப்படி கொஞ்சம் வேக வச்சிடணும். வேக வச்சு இந்த தொலியெல்லாம் உரிச்சிடணும். தொலியை கட் பண்ணி இந்த தொலியெல்லாம் இப்படி உரித்து எடுத்துடணும். வேக வச்சு கேஸ்லாம் மிச்சம் ஆயிடும். கொஞ்சம் வடைச்சட்டில் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பு இதை போடணும். வாசமாக இருக்கும். அப்போ தான் குருமா. இது போட்டோன்னே இது கொஞ்சம் சிவப்பு கலராக வரணும். இதில் வெங்காயமும் பச்சை மிளகாய் போடணும். இந்த வெங்காயம் நல்லா சிவப்பு கலராக வதக்கவும் இப்படி கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்படி கொஞ்சம் சிவப்பு கலராக வதந்தோடனே அதுக்கடுத்து தக்காளியை போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்கோம்ல, ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடணும். இது நல்லா தக்காளி வதக்கிற வரைக்கும் நல்லா சுருள வதங்கணும். தக்காளி வதங்கினோடனே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதோட போட்டு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சப்ஜி சொல்லுங்கள். இப்படி தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. முழுசு அந்த தக்காளி பழத்தை இப்படி நல்லா வதக்கணும். கொஞ்சம் சாஸ் மாதிரி வந்தோம்னா வதங்கிருச்சு. வதங்கினோடனே இதில் நம்ம உரித்து வச்ச உருளைக்கிழங்கு போட்டணும். இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் இது ரெண்டும் ஒன்றா வேகும். இது நல்லா ஒரு 2 கொதி வரவும் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுசாக இருந்தால் நம்ம இப்படி கரண்டினாலே மசிச்சு விடணும். இந்த மல்லி இலை இருக்குல்ல, கொஞ்சம் மல்லி இலையை அவ்வளோதான். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவ்வளோதான். சமைக்கணும். அவ்வளோதான், இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு சப்ஜி நம்ம ஹோட்டலில் எப்படி உருளைக்கிழங்கு சப்ஜி பூரிக்கெல்லாம் வைக்கிறாங்க, சப்பாத்திக்கு அந்த டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள் எல்லோரும்.